யூடியூப்பில் ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடியோ வந்து எனக்கு கண்ணில் பட்டே இருந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தா அந்த அடுப்பை க்ளீன் பண்ணுற வீடியோ தான். சரி என்னதான் இருக்குது, நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்த்தாலாமே அது நிஜமாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 2 டேஸாக வந்து கேஸ் ஸ்டவ் இதுக்காகவே நான் க்ளீன் பண்ணவே இல்லைங்க. என்னென்னா கொஞ்சம் தண்ணியில் வந்து நியூஸ் பேப்பரை வந்து கிழித்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அந்த பேப்பர் ஊற ஊற வச்சு பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் எடுத்து அடுப்பை க்ளீன் பண்ணோம்னா அந்த ஆயில் பிசுக்கு எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தேன். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓரளவுக்கு ஓகேங்க. எல்லாம் அந்த ஆயில் பிசுக்கு எல்லாம் நீட்டாக வந்துருச்சு. நம்ம வந்து துணியை மாற்றி மாற்றி தொடச்சி கழுவி வைக்கிறதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம். அந்த பெனிஃபிட் இதில் இருக்குது. நான் வந்து ஒரு டைம் வந்து ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் வச்சு தேய்ச்சி முடிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து 2 தடவை போட்டு தேய்ச்சேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. மறுபடியும் வந்து என்ன தான் வந்து நம்ம இப்படி பண்ணினாலும் எனக்கு அந்த துணியை போட்டு நல்லா தேய்ச்சி மாங்குன்னு தேய்ச்சா தான் வந்து அடுப்பு க்ளீனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நான் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய அடுப்பு இப்படி தான் இருந்துச்சுங்க. இப்படி பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது.